அப்சரா கிளாசிக் சேனல். தனுசு ராசியில் இருக்கும் சூரியன் தை 1ஆம் தேதி மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி விடுவார். இந்த நாளை தான் நாம் மகர சங்கராந்தி என்று சொல்கின்றோம். இந்த நாள் தை திருநாள், தை பொங்கல் என்றும் கொண்டாடப்படுகின்றது. இந்த தை 1ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியான பிறகு எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய ஜோதிடம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். மகர சங்கராந்தி பலன். தை மாதம் பிறந்த பிறகு 6 நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தை தொடங்கி சித்திரை மாதம் வரை இந்த பலன் உங்களுக்கு வேலை செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. தை, மாசி, பங்குனி, சித்திரை ஆகிய 4 மாதங்கள் சில விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதலில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அந்த நட்சத்திரக்காரர்கள் யார் யார் என்பதை பார்த்து விடுவோம். சத்தியம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, திருவாதிரை, புனர்பூசம், பூசம் 6 நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக திருவாதிரை, புனர்பூசம், பூசம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதை தனநாசம் என்று ஜோதிட ரீதியாக சொல்கிறார்கள். எனவே நீங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். தொழிலில் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். எங்கேயாவது சீட்டு போடுவதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 4 மாதத்தில் பணம் நஷ்டமாகாமல் இருக்க வேண்டும். நீங்கள் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தவிர்க்க வேண்டும் என்றால், இந்த 4 மாதமும் உங்களால் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் பசுமாட்டிற்கு தானம் செய்யுங்கள். பசு வைத்திருப்பவர்களுக்கு எள்ளு புண்ணாக்கு அல்லது வாழைப்பழம், வைக்கோல் அந்த பசுவிற்கு என்ன தேவை என்று அந்த பசு வைத்திருக்கும் உரிமையாளர்களிடம் கேட்டாலே சொல்வார்கள். அதை வாங்கி முடிந்தளவு தானம் செய்யுங்கள். வியாழக்கிழமை வீட்டில் மகாலட்சுமி மந்திரங்கள், மகாலட்சுமி அஷ்டோத்திரங்களை ஒலிக்க விடுவது சிறப்பான பலனை கொடுக்கும். சத்தியம், பூரட்டாதி, உத்திரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க ரீதியாக நீங்கள் ஏதாவது வேலை செய்கிறீர்கள் என்றால், அல்லது உங்களுக்கு தேவையான விஷயங்களை அரசாங்கத்திடம் போய் கேட்கிறீர்கள், அப்படி இருக்கும் பட்சத்தில் நேர்வழியில் நடந்து கொள்ளுங்கள். குறுக்கு பாதையில் செல்ல வேண்டாம். அரசாங்க அதிகாரிகளிடம் ஏதேனும் கையொப்பம் வாங்க வேண்டும் என்றாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். சூரிய பகவானுக்கு விளக்கு போடுவது, ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்வது, இதுபோன்ற பரிகாரங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை தடுத்து நிறுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்சரா கிளாசிக் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.